வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். ஒரு கேள்வி, அண்ணன், சனி திக்பலமானால் அவர் பார்வை லக்னத்தை கெடுக்குமா? எது நல்லது? நட்பு வீட்டில் திக்பலம் அடைவதா இல்ல எதிரி வீட்டில் திக்பலம் அடைவாரா? இது குரு அணி டீம், சுக்கிரன் அணி டீம் அப்படின்னு குரு அணி டீம், சுக்கிரன் அணி டீம், லக்னத்திற்கு என்ன பலன்? ஓகே, இயல்பான ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. என்ன கேள்வி அப்படின்னா, சனி திக்பலம் அடைவது லக்னத்தை பாபத்துவமா கெடுக்கும் தானே அப்படின்னு கேக்குறீங்க. சனி திக்பலம் ஆனார்னா லக்னத்துக்கு 7ல் ஆகுவார். ஓகேங்களா? இந்த திக்பலம் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வந்து லக்னத்துக்கு மட்டும்தான், கண்டிப்பா ராசிக்கு கிடையாது. அப்ப இந்த இடத்துல லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி விதிகளோடு திக்பலத்தின் வலிமையை அடைவார். ஓகே, இயல்பாக ஏன் வந்து சனிக்கு இந்த திக்பல அமைப்பு சொல்லப்பட்டது அப்படின்னாக்கா, ஸ்தான பலத்தை இழந்தாலும் கூட ஸ்தான பலத்துக்கு நிகரான இன்னொரு வலு, ரெண்டாவது சூட்சும வலு. ஓகே, என்ன? துலாம் லக்னத்துக்கு சனி வந்து பரிபூர்ண ராஜயோகாதிபதியா வருவாரு. அவரு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல நீச்சம் அடைவார். லக்னத்தின் மிக முக்கியமான ராஜயோகாதிபதி பாபரும் ஆகி நீச்சமும் ஆனாரு அப்படின்னாக்கா எப்படி பலன் தருவாரு? அப்ப இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு வழி என்ன அப்படின்றதுதான். ஓகே, பாவர் தான், நீச்சம் ஆகிறார் தான், ஆனா அங்க அவருக்கு ஸ்தான பலம் திக்பலம் அப்படின்ற அமைப்புகள்ல வருது. இந்த இடத்துல செவ்வாயின் வீட்டுல இருந்தாலும் கூட சனி நல்ல பலன்களை செய்வார். கூடுதலாக சுபத்துவமா இருந்தா அட்டகாசமான பலன் செய்வார். இதுல கூட நீங்க குரு அணி டீம், சுக்கிரன் அணி டீம்னு சொல்லி 2 டீமா பிரிக்கிறீங்கல்ல, இதுல நிச்சயமாக சுக்கிரன் அணி டீமுக்கு சனி ஒரு மனப்பான்மையிலையும், குரு அணி டீமுக்கு ஒரு மனப்பான்மையிலையும், குறிப்பாக ஒளி கிரகங்களுக்கு ஒரு மாதிரியான மனத்தன்மையிலையும் இருப்பாரு. எப்படி? நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு எப்படி எப்போதும் ஒரு விஷயத்த பண்ண போறீங்க, உங்க எதிரிக்கு எப்படி பண்ண போறீங்க? இப்ப நீங்க சொல்லலாம், இல்லைங்க எனக்கு லக்னத்துல சுபர், நான் எதிரியும் நல்ல மாதிரி தான் பார்ப்பேன், ஆனா சனி சுபர் கிடையாது, சனிக்கு நல்ல எண்ணம் கிடையவே கிடையாது. அப்ப தன்னோட ஃப்ரெண்ட ஒரு மாதிரி பார்ப்பாரு, எதிரியை ஒரு மாதிரி பார்ப்பாரு, வெளிச்சத்தை ஒரு மாதிரி பார்ப்பாரு, இருட்டை ஒரு மாதிரி பார்ப்பாரு. ஓகேங்களா? அப்போ சூரியன் சந்திரன் கிரகங்களுக்கு எப்பொழுதுமே திக்பலம் ஆனாலும் சரி, சுபத்துவம் ஆகாத நிலையை தவிர்த்து, இப்ப வச்சுக்கீங்களா, சிம்ம லக்னம் 7ல சனி இருந்தா 7ஆம் இடத்தை கெடுப்பார். கடக லக்னம் 7ஆம் இடத்துல சனி இருந்தா 7ஆம் பாவகத்தையும் கெடுப்பாரு, லக்னத்தையும் கெடுக்க தான் செய்வாரு. அப்ப யாருக்குங்க இந்த திக்பலம் வேலை செய்யும்? சுக்கிரன் அணி டீம்னு சொல்லப்படக்கூடிய ரிஷப துலாமுக்கு, மிதுன கன்னிக்கு சிறப்பாக செயல்படும். அப்ப அவருடைய மகர கும்ப லக்னங்களுக்கு, மகர லக்னத்துக்கு சந்திரன் ஒளியாக இருக்கிறாரு அப்படின்னா அந்த திக்பலம் செயல்படும். கும்ப லக்னத்துக்கு சூரியன் வலுவாக உச்சமா இருக்கிறாரு, இந்த திக்பலம் நல்ல மாதிரி செயல்படும். ஏன்? வீடு கொடுத்தவர் உச்சம். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கு ஆமாங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லாம, இந்த கிரகங்களுக்கெல்லாம் ஒரு பலம் இருக்கு, ஆனா எதிரணி கிரகங்கள் வரும்போது ஒரு மாதிரியான பலன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, நீங்க கேட்கிற மாதிரியான குரு அணி லக்னம், மீன லக்னம் இல்ல தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சனி 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா நட்பு ஸ்தானத்துல திக்பல பலனை நல்ல மாதிரி தான் செய்வார், உண்மையிலேயே நல்ல மாதிரி செய்வார். தெரியல. இவ எங்க தெரியுது? எங்க தெரியுது? எங்க தெரியுது? எங்க தெரியுது? எங்க தெரியுது? இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியாது. பேசாம விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன்ல மந்த்லி ராசி பலனை போய் பார்த்து தெரிஞ்சு. மிதுன ராசிக்காரங்களுக்கு, மீன ராசிக்காரங்களுக்கு ஒருவேளை தனுசு லக்னமா இருந்தா 10ஆம் இடத்தோட சனி மட்டும் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல சனி சார்ந்த துறைகள்ல லக்னாதிபதியின் வலுவுக்கேற்ப உங்களை சம்பாதிக்க வைப்பாரு. இப்போ இதே அமைப்புகள்ல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எப்போதுமே சரியான பலனை செய்ய மாட்டாருங்க. அவர் சுபத்துவ நிலையில இல்ல அப்படின்னா, இது நீங்க பாத்துக்கணும். அவர் சுபத்துவமா இருக்காருன்னா ஓகே, கெடுதல்களை குறைச்சிக்குவாரு. ஓகேங்களா? அவருடைய வழிகள்ல ஒரு மாதிரியான அமைப்புகளை பண்ணுவாரு. ஆனால் இந்த திக்பலம் என்பது, ஓகே, இந்த திக்பலத்தோட கான்செப்டையும் பாத்துக்கங்க. குருவும் புதனும் லக்னத்தில் திக்பலம் ஆவாங்க. ஏன்? குருவின் பார்வை அடிப்படையில குரு 1, 5, 9 பார்ப்பாரு, சில முக்கியமான பாவகங்களை ஆக்டிவேட் பண்ணுவாரு. அறிவு லக்னத்துல இருக்கணும்ன்றதுனால, அறிவு மண்டையில இருக்கணும்ன்றதுக்காக லக்னத்துல புதன் உச்சமாவாரு. 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும், பெண் கிரகங்கள் 4ஆம் வீட்டுல ஒரு மாதிரியான திக்பல நிலையை அடைகிறாங்க. ஏன்? வீடு, வாகனம், தாய், மனைவி மாதிரியான அமைப்புகள் அந்த 4ஆம் பாவகம், படிப்பெல்லாம் அந்த 4ஆம் பாவகத்துல இருந்து வர்றதால. சரிங்களா? 7ஆம் இடத்துல சனி திக்பலம் ஆவாரு. 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும், இந்த 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் ஏன் திக்பலம் ஆகுறாங்கன்னா, அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க ஜீவனம் சாப்பிட போறீங்க, சம்பாதிக்க போறீங்க. இது 10 பேருக்கு மேல இருக்கிறீங்களா, 100 பேருக்கு மேல இருக்கிறீங்களா, இல்ல 1000 கோடி பேருக்கு மேல பிரைம் மினிஸ்டரா இருக்கிறீங்களான்றது 10ஆம் பாவகத்தின் இந்த அதிகார கிரகத்தின் சுபத்துவ நிலையை தீர்மானம் பண்ணுது. அப்போ இந்த அமைப்புகள் தான் உங்களுக்கு அந்த திக்பலம்ன்ற விஷயத்த சொன்னது. ராகு கேதுங்களுக்கு கண்டிப்பாக திக்பல அமைப்புகள் கிடையாது. ஓகேங்களா?
இந்த அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா சனி சுப நிலையில நட்பு வீடுகள்ல குரு சுக்கரனுடைய வீடுகள்ல தொடர்புகள் இருந்தா திக்பலம் ஆனாலும், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் துலாம் லக்னத்துக்கு நீச்சமான சனி ஒரு குருவின் பார்வையில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. குரு வந்து இதுல இருக்கிறாரு, துலாம் லக்னத்துக்கு 3ல இருந்து சனியை பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி தசை அட்டகாசமான மேன்மைகளை கொடுக்கும். லக்னாதிபதி பலமா இருந்தாருன்னா இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வரும். அப்ப ஒட்டு மொத்தமாக இந்த சனியுடைய திக்பலம் என்பது லக்னத்தை பேஸ் பண்ணி தான் வேலை செய்யும். நீங்க எந்த லக்னம், உங்களுடைய லக்னத்துக்கு சனி ஃபேவர் பண்றவரா, அவரே அட்டமாதிபதியா வருவாரா, மிதுன லக்னமா இருந்தா அட்டமாதிபதியா வருவாரு, கன்னி லக்னமா இருந்தா 6ஆம் அதிபதியா வருவாரு. இப்போ செவ்வாயை விட கடுமையான எதிரியை விட ஆதிபத்திய கெடுதல் கொடுக்கவரும் கெட்டவரான்றதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிரதர், உங்களுக்கு சனியினுடைய நல்ல பலன் எது, கெட்ட பலன் எது, ஆதிபத்தியம் எது, காரகம் எதுன்றதை அழகா தனித்தனியா பிரிச்சுக்குவீங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.